அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 13/6/2025 வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதிகை திதி பகல் 3:19 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை. பூராட நட்சத்திரம் இரவு 11:21 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் இரவு 11:21 வரை, பின்பு சித்த யோகம். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை விலகி ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். செவ்வாய் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 7இல் சந்திரன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 10இல் சூரியன், 11இல் குரு புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு
ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மிக மிக அனுகூல பலனை உங்களுக்கு தரும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சனி, 12இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 7இல் சுக்கிரன், 11இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 7இல் சூரியன், 8இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். முடிந்தவரை வீண் பேச்சை குறைக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் குரு புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 8இல் செவ்வாய் கேது, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் முடிந்தவரை எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன், 6இல் செவ்வாய், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.